உண்மைக்குமே நான் வந்து அந்த இடத்துல சரியா பயந்துட்டேன். இன்றைக்கு நான் அதை கையால தொட்டிருந்தேன் என்று சொன்னா நான் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு கலர்ல ஒன்று இருக்கிறத காண்றேன். அப்ப என்ன தேடுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அப்பதான் வந்து எல்லாருமே போய் பார்க்கணும் என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம், நேற்றைய தினம் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற்ற விடயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஏன் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொன்னா, எனக்கு இந்த 7லிருந்து 8 மணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருந்தேன்னு உண்மைக்குமே வந்து நான் சரியா பயந்துட்டேன். அப்ப அந்த விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்குமே எங்கண்ட வீட்டுல வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள் என்ன நிகழ்வு என்று சொன்னா வந்து இன்றைய நாள் எங்களுடைய அம்மாவுடைய திருமண நாள். அதாவது 1995 ஆண்டு வந்து எங்க அம்மா திருமணம் முடிச்சவா. ஒரு வருடம் கூட அம்மா கொண்டாடினது கிடையாது. வழக்கமாவே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச காலத்தில இருந்தே திருமண நாள் என்று சொன்னா வந்து முதலாவது திருமண நாளுக்கு, முதலாவது யூடியூப் சேனல்ல வர திருமண நாளுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாண்ட ஆல்பம் எல்லாம் வடிவா காட்டி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் நான். அதே போல 2வது நாள் திருமண நாளுக்கு வந்து கவிதை எழுதி போட்டு நான். இன்றைய நாள் வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்குள்ள வந்து நாங்கள் போவோம். இன்றைக்கு வந்து நிறைய முக்கியமா வந்து நிறைய என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலையான சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. இப்போ வந்து நான் கதைக்கிறேன், உண்மைக்குமே கேட்குதோன்னு எனக்கு தெரியல என்று சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அங்காலையுமே வந்து வேலை நடக்குது, இங்காலையுமே வந்து வேலை நடக்குது, கிணறு ஏதோ ஒடிக்கணும் போல இருக்கு. அப்ப அந்த சத்தங்கள் எடுத்துக்கொண்டிருக்க நான் வந்து மைக்க கொழுவிட்டு கதைக்கிறேன். சில நேரம் வந்து கேட்காம விடலாம், என்ன பாடோ தெரியல. சரி, நாங்க வந்து எங்கெண்டு விஷயத்துக்குள்ள வந்து வருவோம். நேற்றைக்கு பாத்தீங்களன்னு சொன்னா மே மாதம் 18ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும். மே மாதம் 18ஆம் தேதிக்குரிய நிகழ்வை பற்றி அதை குறித்து வந்து நான் ஒரு காணொலி எடுத்துட்டு அந்த காணொலியை வந்து ஏற்றுறதுக்கு சொல்லி நான் வந்து கேட்டுக்கு வெளியில தான் போய் நிக்கிறேன். நான் எங்களுக்கு வந்து இந்த வேப்ப மரம் இருக்கிற நாடி வந்து கவரேஜ் வராது. அப்போ எங்களுக்கு கவரேஜ் வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை திறந்து கொண்டு வெளியால் போகணும். போனால் தான் வந்து கவரேஜ் வரும். எனக்கு இந்த இடத்துல வந்து கூடுதலாக கவரேஜ் வர்றது. அதே மாதிரி அங்காலையுமே அந்த இடத்துலையுமே வந்து ஒரு கவரேஜ் கொண்டு வாரது தான். அப்போ அந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு வந்து அம்மா நிற்கணும். அப்போ இந்த இடத்துலன்னா நான் எப்படி இந்த மாதிரி கேட்டை வந்து திறந்து விட்டுட்டு நான் வந்து நிற்பேன், பயம் இல்லை. அப்படியே வந்து இந்த இடத்துல நிற்கதான் வந்து நேற்றைக்கு எங்கெண்ட ஊருக்குள்ள தான் ஒரு வீட்டை ஏதோ விசேஷம் போல இருக்குது. அப்போ ஒரே பாட்டுகள் எப்படின்னு சொன்னால் அவையில் மைக்கில் பாட்டையும் போட்டு விட்டுட்டு தாங்களுமே பாடிக்கொண்டு இருந்தவினும் அது உண்மைக்குமே ஒரு 8:30 அது வந்து நடந்து கொண்டு இருக்கேக்க. அண்டு அப்போ தான் சுவாமியுமே வரப்போகுது அந்த மாதிரி இருக்கேக்க. பிள்ளைகளும் ஒரு கட்ட நித்திரை ஆக்கணும் மண்டேக்க வந்து அக்காவுமே சரியா குழம்பிட்டேன். நான் அந்த கட்டத்தை வந்து உங்களை போட்டு காட்டுறேன். நான் வந்து ரோட்டில் நிற்க இப்படித்தான் வந்து இருட்டு இருந்தது. உண்மைக்குமே அதில் நிற்க ஒரு பயமாக தானே இருக்கும். பாருங்க உங்கள்கிட்ட கேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி நிற்பேன்னு சொன்னால் கதவை வந்து கொஞ்சம் திறந்து விட்டுட்டு நிற்பேன். அப்படி இருக்கேன் இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து போட்டு இருந்தவினும் கொஞ்சம் பயம் இல்லை தான். கதவை திறந்து விட்டுட்டு நிற்க வந்து அப்பா முன் விராந்தில் தான் இருப்பார். அதால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை. எனக்கு வந்து எங்கள்ட சுவாமி வரைக்க பாட்டுகள் நிப்பாட்டியாச்சு. சில நேரம் முந்தியெல்லாம் 1 மணி 2 மணிக்கான பாடிக்கொண்டே இருப்பினும் நித்திர கொள்ள இல்லாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அந்த நேரங்கள் எல்லாம். நேற்றைக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல. 8:30 வந்து நிப்பாட்டினோம். முக்காக கும்பி அப்படியே வந்து கொண்டே இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த மரங்கள் கூடத்தானே, அப்போ அதால் தான் வந்து காகங்களுமே கூட பரவாயில்லன்னு வேண்டாலும் இந்த கத்துற நேரம் தான் கொஞ்சம் வீடியோக்கள் எடுக்க நித்திரை ஆகிக்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றும்படி பரவாயில்ல தான். அப்படியே வந்து காணொலியை ஏற்றிட்டு வீட்டை வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தோன்னு என்ன செய்கிறேன்னு சொன்னால்
காணொலிகளை வந்து ஷேர் பண்ண வேண்டிய இடங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அப்படியே ஷேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் அறைக்குள்ளே போகிறேன். வழக்கமாக பார்த்தீங்களன்னு சொன்னால் அறைக்குள்ளே ஒரு மேசை இருக்கும். அந்த மேசைக்கு பக்கத்தில் ஒரு கதிரை இருக்கும். கதிரையில் இருந்து கொண்டு தான் வந்து செய்வேன். மேசை வந்து வீட்டு வேலைகளுக்குன்னு சொல்லி வெளியில் மேசை எடுத்தாச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு டீப்போ தான் இருக்குது. அந்த டீப்போவில் தான் வந்து நான் எல்லா பொருட்களையுமே வச்சுட்டு கீழே இருந்து தான் செய்கிறேன். நான் அப்படித்தான் வந்து அறைக்குள்ளே போகிறேன். அறைக்குள்ளே பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு கலரில் ஒன்று இருக்கிறத காண்றேன். மத்தியானம் வந்து ரித்திக்கு அக்கா ஆப்பிள் ஒரேஞ்ச் வேண்டிட்டு வந்தவா. அந்த ஆப்பிள் ஒரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு கலரில் தான் ஒரு கவர் வந்தது. ஒருவேளை அந்த கவர் தானோன்னு சொல்லி நான் எடுத்து எறிய ஆயத்தம். என்னென்னு சொன்னால் எடுத்து எறியக்கே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் குறைவு. அதால் ஃபோன் டோச்சு அடிச்சுட்டு பார்க்கிறேன் என்ன இதுன்னு சொல்லி. உண்மைக்குமே பார்த்தோன்னுமே நான் பயந்துட்டேன். நல்ல பெரிய தேள் இருக்கிறதுல நான் இதுவரைக்கும் பார்த்ததுல நல்ல ஒரு பெரிய தேளாக இருந்தது. அப்போ வெளியில் வந்து சொல்கிறேன். வெளியில் வந்து அக்காக்கள் இருந்தவினம் அப்பா இருந்தவர். அப்போ வந்து வெளியில் வந்து சொல்கிறேன் இங்கே தேள் ஒன்று நிற்குதுண்டு. யாருமே இந்த கதையை கேட்கல. காரணம் என்னென்று சொன்னால் வந்து நேற்றைக்கு தான் எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வைரவர் கோவில். அந்த கோவிலின் வேட்ட சுவாமி வந்து எல்லா வீதிகள்லையும் வந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கேக்க ஒவ்வொரு வீதிகள்லையுமே ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து கூடுதலாக அர்ச்சனைகள் அதெல்லாம் வந்து செய்கிறது. அப்போ அந்த ஒரு டென்ஷனில் வந்து இருந்தவினம் இதுதான் வந்து நான் அறைக்குள்ள வரைக்க கண்ட தேள். உண்மைக்குமே தேள் நான் தூரத்தில் நின்று தான் எடுக்கிறேன். பாருங்க இன்னும் பெருசாக இருக்குது. தூரத்தில் நின்று எடுக்கே அவ்வளோ ஒரு பெரிய தேளாத்தான் வந்து திருந்து அந்த பின் வாழை பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது. அதோட வந்து அக்கா நித்திரியாக்கணும் பிள்ளைகள் என்று சொல்லி ரை பண்ணி கொண்டு இருக்கேதான் வந்து இந்த பாட்டு சத்தங்கள் எல்லாம் கேட்டு அந்த பாட்டு சத்தங்களுக்கு வந்து பிள்ளைகள் நித்திரி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டினோம். அதால வெளியால கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேக்க வந்து கொஞ்சம் மகளுக்கு நித்திர குழப்பம் கொஞ்சம் சிறந்து கொண்டு இருக்கேக்க நான் சொன்ன கதையை வந்து கேட்கல. அப்ப எனக்கும் வந்து தேள் அடிக்கிறேன்னு சொன்னாலும் பயங்கர பயம். வேறொன்று சொன்னா அந்த தேளை பார்த்தாலும் விட்டியோ கொடுக்கோடதான் வந்து நான் இதுவரைக்கும் இப்படியான ஒரு தேளை பார்த்ததில்லை. உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது சின்னனா தெரியலாம். எந்த பார்வைக்கு வந்து அது பெரிய ஒரு தேளாத்தான் வந்து தெரிஞ்சது. அதால சரி ஓகே என்று சொல்லிட்டு நான் வந்து அம்மாவுக்கு சொல்ல போறேன். அம்மாவுக்கு சொன்னோன்னு வந்து சாமினியக்கா கூப்பிடுறா. சாமி வர்றது நீ வந்து ஏதாவது செய்து முடிச்சா வா. இப்போ ரித்திகை தூக்கணும். ரித்திகை தூக்கினதான் வந்து ஒரு ஆள் அர்ச்சனை செய்யலாம். ஒரு ஆள் ஆதரவு ஒரு ஆள் ரித்திகை தூக்கி வச்சிருக்கதான் அர்ச்சனை வந்து செய்யலாம். அதால வான்னு சொல்ல சரி என்று சொல்லிட்டு வந்து நான் வெளியில வந்து இருக்கிறேன். அப்படி வெளியில வந்து இருக்கேக்க பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா இந்த இன்னொரு டோச் ஒன்று இருக்கு. சாச்சர் லைட் ஒன்று இருக்கு. அந்த சாச்சர் லைட் எடுத்து கொண்டு வந்து வெளியில தேடுறா. அப்ப இன்னும் தேடுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அப்பதான் வந்து எல்லாருமே போய் பார்க்கணும் என்ன தேடுறான்னு சொல்லி பார்க்கதான் வந்து விளங்குது. இந்த தேள் வந்து அம்மா கொல்லணும் என்று சொல்லி நினைக்கல. அதை வந்து கலைச்சி விட்டுட்டாவா பாருங்க மூளைய. அப்ப எல்லாருமே வந்து பேசினோம். என்னென்று சொன்னா இப்ப பாம்புகள் அப்படியான மிருகங்களை வந்து கொஞ்சம் கலைச்சி விடலாம். தேள் அதை மாதிரி கொடுக்கான் அதெல்லாம் வந்து விஷமான விஷயம். அதுகள் வந்து தட்டி விட்டாலும் அங்கனைக்கு காணி பக்கங்கள்ல போகாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படியே வந்து எங்களுக்கு இறுக்கி விட்டுடும். அப்ப ஏன் இந்த வேலை பார்த்து நீங்கள் என்று சொல்ல அம்மா சொன்னா நேற்றைக்கு வந்து ஆதிரா அம்மாண்ட பிறந்த நாள் கூட. அப்படி இருக்கேக்க வந்து இந்த நாள்ல எங்கள்ட வீட்டை வந்து ஒரு உயிரினத்தை வந்து நாங்கள் கொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து நான் தட்டி விட்டேன்னா நான் அதை இப்ப காணலை என்று சொல்லி. உண்மைக்குமே வழக்கமாகவே வந்து நாங்கள் எந்த ஒரு மிருகங்கள் வந்தாலும் எந்த ஒரு பூச்சி புழுக்கள் வந்தாலுமே வந்து அது நாங்கள் அடிக்கிறதில்லை. பாம்பு முதல் கொண்டு எதையுமே வந்து அடிக்கிறதில்லை. தேள் கொடுக்கான் அதுகளெல்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நான் ஒருத்தருக்குமே வந்து சொல்ல வரையில இந்த இடத்துல. என்னென்று சொன்னா அதுகளெல்லாம் விஷமான பூச்சிகள். அப்படி இருக்க அதில் கண்டிப்பா வந்து நாங்கள் எங்கெண்ட பாதுகாப்பு கண்டி அதுகளை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சேதான் ஆகணும். ஆனா எங்கெண்ட விட்டு இன்னொரு பிரயோசனம் இன்னொரு விஷயம் என்று சொன்னா வந்து எங்கெண்ட விட்டு 2 பூனைகள் நிக்கணும். அதால எந்த ஒரு பூச்சி புழுக்களுமே வந்து வீட்டை கூடுதலா அண்டாது. அப்படி அண்டினாலுமே வந்து அவியல் பிடிச்சிடணும். பாம்பு கூட அவியல் பிடிப்பினம் பூச்சிகளை வந்து பிடிப்பினம் தானே. அப்ப ஏதாவது ஒரு கண்டாலே வந்து அவைய ஓடி வந்து பிடிச்சிருக்கணும். நேற்றைக்கு வந்து கொஞ்சம் அவையலுமே வந்து சாப்பிட்டுட்டு நிற்கிற. அப்ப
அப்பதான் சாப்பாடு வடியா வச்சு நான் ரெண்டு பேருக்கும் வச்சுனாங்க. அப்படியே வந்து வெளியால தான் மேசை இருந்தது. அப்படியே நித்திரையா போட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரையல. அப்படி இருக்க இந்த தேளை வந்து காணல என்று சொல்லிட்டு எல்லாருமே தேடி கொண்டிருக்கேன். ஏன்னா இரவு கிடைக்கலாது. தேள் வந்து உள்ளுக்குள்ளதான் நின்றுச்சுன்னு சொன்னா யாராவது ஒரு ஆளை குத்தும். அது வந்து குத்திச்சுன்னு சொன்னா பயங்கர விஷம். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். தேள் வந்து அப்படியே போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து சரி போயிட்டேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சாமியுமே வந்தது. சாமிக்குமே அர்ச்சனை செய்துட்டு நாங்க வந்து இரவு சாப்பிட்டுட்டு நித்திரையா போயாச்சு. உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து நான் ஆப்பிள்ன்ற ஒரு கவர் தான் என்று சொல்லி அந்த தேளை வந்து கையால பிடிச்சிருந்தேன் என்று சொன்னா வந்து இன்றைக்கு நான் ஆஸ்பத்திரியில இருந்திருப்பேன். இல்லாட்டி இன்றைக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு நிலைமை ஆகி இருக்கும். நல்ல காலம் நான் வந்து டோச்சு பிடிச்சு பார்த்து நாடி தான் வந்து என்னால தப்பிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஒரு பெரிய ஒரு விபத்துல இருந்துட்டு தான் வந்து சொல்லணும். இப்படி பூச்சிகள் வந்து கூடுதலா நுளம்பு கடிக்கும். இப்படியான பூச்சிகள் நாங்கள் பெருசா பார்க்கல. தோட்டங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வித்தியாசமான பூச்சிகள் எல்லாம் வரும். இங்க வந்து நாங்கள் பார்க்கல. அதால இது வந்து எங்களுக்கு புதுசா இருந்தது. நல்ல ஒரு பெரியது. அப்போ புதுசா வந்து இருந்தது. அப்படியே வந்து இரவு நித்திரையா போயாச்சு. இரவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மழையண்டா பயங்கர மழை. ஜன்னலை வந்து நான் திறந்து விட்டுட்டு படுத்துட்டேன். வழக்கமாவே ஜன்னல் பூட்டிட்டு தான் படுக்கணும். ஆனா நாங்க வந்து மாறி திறந்து விட்டுட்டு படுத்தாச்சு. காத்துமே பயங்கரமா அடிச்சது. அப்படியே வந்து அங்காலையுமே பெனை எங்க வீட்டுக்கு பின்காணி பக்கமே வந்து பெனை தான் நிக்குது. அப்ப காத்து பலமா அடிச்சு பெனை வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா அங்கண்ட கதை சரி என்ன மாதிரி தான் எங்கண்ட சிச்சுவேஷன். அப்படி இருக்க எழும்பி கதவை வந்து ஜன்னலை பூட்டிட்டு படுத்தாச்சு. ஆனா உண்மைக்குமே மழை பெஞ்சது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு ஒரு விதத்துல பிரயோசனமா இருந்தது. என்னன்னு சொன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காணிக்கு ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறா. வீடு கட்டினா வந்து அடுத்த நாள் தண்ணியல் ஊத்தி விடணும். அப்படின்றதான் அந்த கட்டிடம் வந்து பலப்படும். அப்ப அம்மாவே சொல்லி இருந்தா நீ வந்து இன்றைக்கு அப்பாவுக்கு சாப்பாட்டை கூட நான் வந்து போயிட்டு அந்த தண்ணிகள் வந்து ஊத்தணும். இன்றைக்கு நானுமே யோசிச்சேன்னா கிணத்துல நான் வந்து அள்ளி ஊத்தணும். அந்த கிணத்துல அள்ளுற வீடியோ கூட உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நல்ல ஆழமான கிணறு. அப்ப இவ்வளவுத்துக்குமே தண்ணி அள்ளி ஊத்துறோம்னா கண்டிப்பா வந்து அம்மா களைச்சிட்டு யோசிச்சு கொண்டிருக்கே வந்து நல்ல மழை அடிச்சு ஊத்தி நிறைவா வந்து கட்டிடங்களுக்குமே வந்து தண்ணி பட்டாச்சு. இன்றைக்கு வந்து வேலையுமே சுமூகமா நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் பயந்துட்டோம் இன்றைக்குமே மழை வந்துச்சுன்னு சொன்னா அங்க வேலை தடப்பட்டுடும். வேலை தடப்பட்டா பாத்தீங்கன்னு சொன்னா சீமெந்துகள் வச்சு கிடக்கு. சீமெந்துகள் கூட கட்டி பத்திடும். அப்ப என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு மழை இல்லை வந்து வேலை நடக்குது. நாங்கள் வந்து சீமெந்து இப்படி தான் வச்சிருக்கிறோம். நார்மலாக ஒரு தரப்பால் ஒன்று விரிச்சிட்டு மேலே வச்சிருக்கிறோம். அதால் சில நேரங்களில் தண்ணியும் போக பார்க்கும். பாவிக்காமல் விட்டால் கட்டியும் வத்தி போடும். அதால் முடிஞ்ச வரைக்கும் வேலையை முடிக்க பார்க்கணும். அப்படி இருக்க வந்து எங்கண்ட வீட்டை நடக்கிற ஒரு சில விடயங்கள் எங்கண்ட வீட்டை வந்து வித்தியாசமான விலங்குகள் பூச்சிகள் பாம்புகள் என்று சொல்லி இப்ப நாங்க கூடுதலா வீடியோக்கள்ல அப்லோட் பண்றேன்னா இதை வந்து வெளிநாட்டுல இருக்கிற தமிழ் பிள்ளைகள் அதாவது வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் பிள்ளைகள் வந்து இலங்கைக்கு போனாலே பூச்சிகள் பாம்புகள் தான் கூட இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மைக்குமே அப்படி வந்து நினைக்க தேவையில்லை. மாரி காலம் என்று சொன்னா இந்த மாதிரி கொடுக்கான் வரும், தேள் வரும். அது மாதிரி ஏதாவது வீட்டுல வேலைகள் நடக்குதுன்னு சொன்னா வந்து வீட்டுல நாங்கள் கூடுதலா பொருட்கள் வச்சிருப்போம். அதை பார்த்துட்டு வந்து பாம்பு பூச்சிகள் எல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் வந்து நாங்கள் கலைச்சி விடலாம். அது பெருசாண்டு மனிதரை தீண்டுறதுன்றது வந்து குறைவுதான். அதால நீங்கள் பயப்படாம இலங்கைக்கு வந்து வரலாம். வேணா அன்றைக்கும் ஒரு அக்கா எடுத்து கதை கேட்க சொன்னா என் பிள்ளை வந்து பயப்படினும் இங்க வர்றதுக்கு என்று சொன்னா பாம்பு பூச்சி என்று சொல்லி அங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இல்லை. நாங்கள் திடீர்னு பாக்கிக்கு ஒரு சின்ன பயமா இருக்கும். ஆனா அதை அகற்ற வேண்டிய முறையில அகற்றிடலாம். நாக பாம்பெல்லாம் வந்தா என்ன செய்வோம் என்று சொன்னா ஒரு போத்தலுக்கு வச்சுட்டு மூடிட்டு கொண்டு போயிட்டு கோவில்ல விடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கு கூடுதல். அப்ப எதை பார்த்துமே வந்து பயப்பட தேவையில்லை. கூடுதலா பெருசான மிருகங்கள் தீண்டாது. நாங்கள் கொஞ்சம் அவதானமா இருந்தா ஓகே. அப்ப இந்த விடயங்களை தான் நேற்றைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ளும் சொல்லி நினைச்சுன்னா காகமுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உருண்டு இல்ல விடக்கூடாதுன்ற மாதிரியே வந்து கத்தி கொண்டு இருக்குது வேப்ப மரத்துல நின்று. அன்றைக்கு கூட ஒரு அம்மா கதை கேட்க சொன்னா தாரக காகச்சத்தங்கள் குருவி சத்தங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்க வேண்டிய சத்தம் கேட்க எந்த குரல் கொஞ்சம் வித்தியாசப்படும் என்று சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்றேன். கலைச்சி விடுறது கூடுதலா சரி இன்றைக்கு வந்துட்டினா நோமலா தான் இந்த வீடியோல கதைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான்.
நானுமே நிறைய விஷயங்கள் ஆயத்தப்படுத்தினான். என்னென்று சொன்னா வந்து மழை வெயில் அப்படி இருக்கேக்க காலநிலைகள் ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி எங்களோட உடல்நிலைகள்லையும் ஒரு மாற்றம் ஏற்படும். இதுவே கட் பண்ணி தான் எடுக்கிறேன். நோமலா கதைக்கிற விஷயங்களை கூட இன்றைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. பெரிய அளவில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலாது. அந்த ரீதியில் வந்து இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா.